எனது அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாய்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. கனம் என்ற சொல் நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய மதிப்பு, மரியாதை, பரிவு ஆகியவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பைபிள் குறிப்பிடுகிறது. கனம் பண்ணுவதில் யெகோவா தாமே முன்மாதிரி வைக்கிறார். சுதந்திரமாக செயல்படும் மனிதரை அவர் படைத்தார். அவர்களை வெறும் எந்திரம் போல் நடத்துகிறதில்லை. 1 பேதுரு 2:16. இயேசு மரித்ததற்கு முந்தின இரவில் தானே தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சீசர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. லூக்கா 22:24. ஆகையால் பஸ்கா சாப்பாட்டின் போது இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவத் தொடங்கினார். எப்பேற்பட்ட சக்தி வாழ்ந்த பாடம்! இயேசு கடவுளுடைய குமாரனாக இருந்தார். சர்வலோகத்தில் யெகோவாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகித்தார். எனினும் சீசர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் மதிப்பு வாழ்ந்த ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:5-15. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆமென்.